அனைவருக்கும் வணக்கம். இன்று வைஷாலி வீதியில் கோயம்புத்தூர் கோல்டு புல்லின் அசோசியேஷன் மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லரி அசோசியேஷன் மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் மூன்று நகை சம்பந்தப்பட்டமான அசோசியேஷன் கூடி இன்று வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களை அழைத்து இன்று அமெரிக்கா டேரிஃப் பற்றி விவாதம் செய்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டேரிஃப் ஏற்றுறதுனால டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறையா பிஸ்னஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தங்கத்தொழில் மட்டுமல்ல, தங்கத்தொழில் சார்ந்து டெக்ஸ்டைல்ஸு மற்றும் விவசாயம் அனைத்து தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதை பற்றி பேசும்போது அக்கா கிட்ட பல விஷயம் நாங்கள் சொன்னோம். அக்கா இந்த மாதிரி இந்த டேரிஃப்னால் எங்களுக்கு வேலைவாய்ப்பில் கம்மியாக இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த டேரிஃப்னால் டாலர் மதிப்பீடு இன்றைக்கி $2 ஏறி இருக்குது. இதனால் தங்க விலை ஏறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னோம். அதுக்கு அக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேலே பேசினாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப இது நமக்கு ஒரு நாட்டோட சேலஞ்ச். இது அமெரிக்கா ட்ரம்ப்போட ஈகோ இதில் ரொம்ப முக்கியமாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இது பொருளாதார பிரச்சனையோ இல்லை வேறு பிரச்சனையோ கிடையாது. இது டோட்டலாக ஈகோ பிரச்சனைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அதிகபட்சமாக இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு பிரதம மந்திரி ரொம்ப அதிகப்படியான யோசனைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. வியாபாரம் ரீதியாக எல்லா வியாபாரிகள், இங்கே இருக்கிற வியாபாரிகளாகட்டும், அமெரிக்காவில் இருக்கிற வியாபாரிகளாகட்டும் ஆல்ரெடி நம்மள பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது எப்படி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த 50% உயிரை எப்படி பங்கு நமக்குள்ளே போட்டுக்கிறது, எந்த மாதிரிலாம் இது நம்ம ஷார்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருமே இன்றைக்கி நம்ம பிரதம மந்திரி மோடியோட எல்லாருமே உறுதுணையாக இருங்க. நம்ம ராஜதந்திரி மோடி அவர்களோட இந்த மக்கள், இந்த வியாபாரி அனைவருமே நாங்கள் இருப்போங்கிறது இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணோம். கண்டிப்பாக ஆண்டவன் புண்ணியத்திலையும் நம்ம பிரதம மந்திரியோட முயற்சினால இந்த நமக்கும் அமெரிக்காவுக்குள்ள வர்த்தக பிரச்சனை சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிறது நம்புகிறோம். இன்னும் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜிஎஸ்டி பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்லாபில் இருக்குது. 3%, 5%, 12, 18, 28 இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக வரக்கூடிய தீபாவளிக்குள்ளே 2 ஸ்லாப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5, 12 மட்டும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தங்கத்துக்கு எந்த 3லேருந்து அதிகப்படியாக 3க்கு ஏற்ற வேண்டாம், 3க்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த மக்களுடைய பணம், மக்கள் தங்கத்தை வாங்குறதும் விற்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுட்ருக்காங்க. 5% ஜிஎஸ்டி வந்தால் மக்களோட அந்த ஹேபிட் ரொம்ப கஷ்டமாயிரும். வாங்கும் விற்கும் போது 5% லாஸ் ஆகுங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். அக்காவும் கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் மத்திய அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இந்த ரெக்வஸ்ட்டை கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் நமக்கு ஃபேவராக இருக்கும்.